வணக்கம். நிலவலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா பகுதி பந்தலூர் வியாபாரிகள் சங்கம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்து இந்த நிகழ்ச்சியில் காலை 9 மணி அளவில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி பந்தலூர் வியாபாரி சங்க தலைமை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இதில் அனைத்து வியாபாரி சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பெரும் அளவில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் வியாபாரி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திரு அஸ்ரப் பாய் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து வந்திருந்தோர்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதனை அடுத்து 2 மணி அளவில் அங்கே கடைகளிலே பணிபுரிகின்ற ஊழியர்களும் அப்பகுதி பொதுமக்களோடு சிறப்பான விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது என்றும் இந்த 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இதனை எடுத்து 2 மணி அளவில் விளையாட்டு நிகழ்ச்சிகள் தொடங்கின. பந்தலூர் விளையாட்டு மைதானத்தில் வைத்து நடைபெற்ற கயிறிழுக்கும் போட்டியில் இதுவரை கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா நீலகிரி மாவட்டம் கண்டிராத அளவிற்கு சட்டங்கள் போடப்பட்டு அதற்கு கயிர்களெல்லாம் தரமானதாக உறுதியாக கனமானதாக தெரிவிக்கப்பட்டு கயிறிழுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் இடக்கரா பகுதியிலே இருக்கும் கயிறிழுக்கும் விளையாட்டு வீரர்கள் பத்தேரி, இன்னும் கேரளாவில் இருந்து பல்வேறு இடங்களில் கயிறிழுக்கும் வீரர்கள் கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகளிலே இருக்கும் கயிறிழுக்கும் வீரர்கள் என பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தினார்கள் என்றும் இதில் பார்வையாளர்கள் நீலகிரி மாவட்டம் மட்டும் அல்லாமல் கேரளாவிலே இருந்து பல பகுதிகளிலே இருந்து ஏராளமான பார்வையாளர்களும் பொதுமக்களும் வியாபாரிகளும் கலந்து கொண்டு இந்த கயிறிழுக்கும் போட்டி சிறப்பாக நடைபெற்றது என்றும் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற முதல் பரிசை 10,000 ரூபாய், 2வது பரிசாக 5,000 ரூபாயும், 3வது பரிசாக 3,000 ரூபாயும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டன என்று நிகழ்ச்சியில் பந்தலூர் வியாபாரி சங்கத்துடைய தலைவர் அஷ்ரப் அவர்கள் வழங்கினார் என்றும் செயலாளர் ஆண்டனி, வியாபாரி சங்க பொருளாளர் காளிமுத்து, துணைத் தலைவர் விஜயகுமார் மற்றும் வியாபாரி சங்கத்துடைய மாநில துணை செயலாளராக இருக்கும் கூடலூர் ரசாக் என்று பல வியாபார நிர்வாகிகளும் இதில் சிறப்போடு கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்றும் இதுவரை நீலகிரி கண்டிராத கயிறிழுக்கும் போட்டியை காண அதே அளவில் பொதுமக்கள் வந்திருந்ததாக வியாபாரி சங்கத்துடைய தலைவர் அஷ்ரப் அவர்களும் செயலாளர் ஆண்டனி அவர்களும் பொருளாளர் கால்முத்து போன்றவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை படம் பிடித்து செய்திகளை வழங்கியிருக்கிறார். വ്യാപാരി സംഘടന പന്തല്ലൂരിൽ ആദ്യമായി ഫ്ലഡ് ലൈറ്റ് വെളിച്ചത്തിൽ ഫുട്ബോൾ മേളയും പരിചയപ്പെടുത്തിയ അഭിമാനത്തോടുകൂടി പന്തല്ലൂർ വ്യാപാരി സംഘടന നിങ്ങൾക്ക് റിപ്പബ്ലിക് ദിന ആശംസകൾ നേരുന്നു. ഉരിമയാളർ സുഗര അവர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ആര് വിജയിക്കും ആര് തോൽക്കുമെന്ന് ആർക്കും പ്രവചിക്കാൻ കഴിയാത്ത തുല്യശക്തികളുടെ ഉഗ്ര പോരാട്ടം ഇതാ കണ്ണിനും കരടിനും പുലർമേകുന്നു. നന്നായി കൈയടിച്ച് എല്ലാവരും കൈയടിക്കൂ. ആവേശം അലതല്ലുന്ന നിമിഷങ്ങളിൽ ഇതാ വടംവലി മത്സരത്തിന് പുതിയ മാനങ്ങൾ സിദ്ധിക്കുന്നതിന് വേണ്ടി ഫസ്റ്റ് പ്രൈസ് 1170, നെജുവ 1170, 23-13 மூன்றாவது அதிர்ஷ்டசாலி யார் என்பது
1941 அருள் 1941 இந்த நம்பர் கையில வச்சிருக்க உடனடியாக வந்து இந்த பரிசை வாங்கிக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஃபேஷன் ஜுவல்லரி அந்த அன்பளிப்பை வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி அதை பெரியவர் வந்து மாடர்ன் ஜுவல்லரி நிச்சயம் அவர்கள் அதை பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்